ம், மைவித்ரி குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நண்பர் காந்தி அவர்கள் மைவித்ரியில் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. யார் யார் உங்களோட நீங்கள் எப்படி எப்படி இந்த மைவித்ரியில் ஜாயின் பண்ணீங்க, அதனால் என்ன பெனிஃபிட் இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு என்ன நல்லது நடந்தது, இல்லை என்ன கெட்டது நடந்ததுனாலும் கூட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மைவித்ரியில் அதை ஜாயின் பண்ணால் நம்ம எல்லோரும் நல்லது தான் அடைஞ்சிருக்கணும், கெட்டது யாருமே அடையலை. அதில் மற்றவங்கள ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு இது இருக்கும். பட் என்னோடது நான் சொல்ல வரணும்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு கார் டிரைவராக இருந்தேன். இந்த கார் டிரைவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது கிடைச்சது, ஒரு பணம் கிடைச்சது, கொஞ்சம் நகையெல்லாம் இருந்தது, விற்று ஒரு கார் வாங்கினேன். கார் வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து என்னென்னா, இடையில வந்து ஒரு 4-5 மாதம் என்னால் லீவ் கட்டும்போது ரொம்ப கஷ்டப்படுது. வியாபாரம் இல்லை, அதாவது வியாபாரம்னா டியூட்டி இல்லை, ட்ரிப்ஸ் இல்லை, ரொம்ப ட்ரிப் கம்மியாக இருந்து செஞ்சது எல்லாம். அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, ஆப் மூலிமா நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். இன்கம் கிடைச்சோன்னா அதை வச்சு நீ வேறு ஏதாவது உன்னோட காரை டியூ கட்டுறதுக்கோ இல்லாட்டி ஒரு ஃபேமிலி ஏர்ன் பண்ணுறதுக்கோ இது பண்ணிட்டு இதுக்கடையில் நான் என்ன பண்ணேன், அவ்வளோ அமௌண்ட் என்னால் பண்ண முடியுமா அப்படி, ஏன்னா நம்ம ஏற்கனவே கடனில் இருக்கோம், திருப்பியும் நம்ம எங்கே போய் கடன் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சரி நான் வந்து ஓப்பனிங் மெம்பரை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக மெம்பர் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ₹200 எடுத்தேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 200 எடுத்துகிட்டு இதுவானோடனே ₹360 கொடுத்து ஃபேஸ்பேக் அதாவது என்ன முக அழகுபடுத்துகிற பவுட்ரு ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கினேன். ₹7 பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதில் ஒரு 3 மாதம் நான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எனக்கும் கிடச்சிது. ரைட், ஓகே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இது பண்ணுவோமே அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து அவ்வளோ பணம் டக்குன்னு யாரும் வச்சுருக்க முடியாது இல்லையா. அதனால் வந்து நான் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வாங்கி என்னோடய நகை ஜுவல்ஸ் இருந்தது, அது கொஞ்சம் வச்சு கட்டி அதை நல்லபடியாக திருப்பிட்டேன் நான். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஜாயின் பண்ணி. ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் இருந்தது. இந்த டென்ஷன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணேன் நான், வேறு ஒன்றும் இல்லை, டென்ஷனே இல்லாமல். ஏன்னா இது மாதம் வருது வந்து ஒரு டென்ஷன் கிடையாது, அடுத்து வந்து என் வேலை டென்ஷன் எதுவுமே கிடையாது, அது ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தது வேலை. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் அம்மா இருந்தாங்க, அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உண்டானது ஏதோ நம்மளால் முடிஞ்சது, என்ன ₹10 சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வந்து நான் ₹20 உண்டான செய்யறதுக்கு உண்டான ஒரு தகுதி எனக்கு வந்தது இந்த மைவித்ரி வந்ததுக்கப்புறம் தான். அதனால் வந்து இதை பற்றி இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவருக்கு நிறைய வீடியோ வந்து நிறைய ஆகிரும். அதனால் நான் இதை வேறு ஒன்றும் சொல்ல வரல. இந்த மைவித்ரியில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கங்கிறது தான் நிதர்சனம். இதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி மறுக்கிறது யாராக இருப்பாங்கன்னா, அதை பற்றி தெரியாமலே சிலர் தப்பாக தூண்டுதலின் பேரில் வேணால் அவங்க இருக்கலாமே ஒழிஞ்சு, அவங்க மனசாட்சி பிரகாரம் அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க, நல்லாவும் இருப்பாங்க. இனிமேலும் நல்லா மெல்மேலும் நல்லா வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனியில். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி யாரையும் நம்ம கம்பல் பண்ணலை. நீங்களாம் விவரம் கேட்டு இன்னும் வருவீங்க, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதெல்லாம் வந்து சும்மா இந்த சீசனுக்கு வர்ற மழை மாதிரி, இவனுங்கெல்லாம் அந்த மாதிரி துளியாக போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் வாழ்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். அதனால் வந்து இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நான் வேறு ஒன்றும் சொல்ல, கஷ்டப்படாதீங்க. கஷ்டம் இருக்கும், இல்லாமல் கிடையாது. நானும் அதிலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறேன்னா, அது எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணால் எனக்கு இந்த யூடியூப் அந்த இதிலலாம் எனக்கு தெரியல. பட் என் நண்பர் இவர் சொன்னதுனால இப்போ நான் இதில் வீடியோ போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து சொல்கிறாங்க, பாமர மக்கள் படிக்காத மக்கள் தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மை, சரியா, அது உண்மை. ஆனால் அந்த பாமர மக்கள் படிக்காத மக்கள் அதுலேருந்து எவ்வளவு கற்றுக்கிட்டாங்க, அதுலேருந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ நாலேஜ் வளர்த்துருக்காங்கங்கிறது வந்து அந்த சொல்கிறவங்களுக்கு தெரியல, வேற ஒன்றும் இல்லை. அந்த சொல்கிறவங்களுக்கு தெரியல அவங்க எவ்வளோ கற்றுருக்குறாங்க, அதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒன்றும் தெரியாதவங்கள வளர்த்து விட்டுருக்கு, சரிங்களா. அப்படி இல்லை, அவர் சொல்கிறவர் வந்து வாங்க நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க,
உங்களுக்கு நான் இப்படிலாம் வளர்த்து விட்றேன், இதை விட இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம், இதை விட நீங்கள் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா? யாரும் சொல்ல கிடையாது. ஏன்னா இது வந்து இது முழுக்க முழுக்க என்ன, நான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதை தான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது வந்து யார் சொல்லணும்? கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லணும், இல்லை அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க சொல்லணும், இல்லை அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க சொல்லணும். யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? யாரையா சொல்லுங்கள் பார்ப்போம். அதை பற்றி இவங்களுக்கு என்ன கவலை இருக்குது? இப்போது நார்மலாக ஒரு ப்ராடக்ட் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம், ஒரு சோப்பு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஒரு சோப்பு வாங்குகிறோம், அந்த சோப்போட விலை என்னங்கிறது வந்து யாருக்கு தெரியும்? வாங்குகிற நமக்கு தான் தெரியும். அந்த சோப்பு ஓகே நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும், சரிங்களா? கடைக்காரர் என்ன வேலை? வாங்க வேண்டியது விற்க வேண்டியது அவர் வேலை, சரிங்களா? இப்போ சோப்பை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அடுத்து அந்த சோப்பு வாங்கும்போது கூட ஒரு 2 சோப்பு வாங்குவோம். அடுத்து அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரிய மார்க்கெட்டிங்லலாம் இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஒரு பொருளை வாங்கி பார்த்துட்டு இது நல்லா இருக்கே, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருள் இன்னும் நல்லா இருக்குமே, சரி அடுத்தது வாங்கலாம், இப்படி தான் போய்கிட்டு இருக்கு, இப்படி தான் வாங்குகிறோம். இந்த பிஸ்னஸை நமக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காருக்கோ விளம்பரத்துக்கு யாருக்கோ அந்த கம்பெனி வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கரோ இது யாரோ கூட கோடிக்கடையில் காசு கொடுக்கணும். அது கிடையாது. நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருளை நம்மளே வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுனால கம்பெனி வளரும், நம்மளும் வளருவோம், நம்ம கூட சேர்ந்தவங்களும் வளருவாங்க, இந்த நாடு வளரும். ஜிஎஸ்டி கேட்டதுனால